வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நேற்று காலையில் என் வீடியோ போட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேற்று ஒரு சதாப்திஷேகம் ட்ரிப்ளிகன் பாரசாரதி கோயிலில் சீக்கிரம் கிளம்பிட்டேன். போயிட்டு மதியானம் வந்து அப்புறம் தான் தம்பியை குளிப்பாட்டினேன். நான் லேட் ஆகிடுச்சு போன இடத்துல. அப்புறம் வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றம் அடையிறப்ப அவங்க மனசு எவ்வளோ வலிக்கணும் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? ரைட், ஓகே. அவங்க ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் எங்கே கிளம்பணும்? ஒரு 2 நாளாக சொல்லியிருந்தேன், சந்தோஷமாக சொல்லணும் உங்ககிட்ட. தூத்துக்குடி போகிறேன், அமுதவாணன் டீம் கூட, அது விஜய் டிவி ஆர்டிஸ்டோட தூத்துக்குடி போகிறேன். நம்ம கூட டான்ஸ் ஆடப்போ தான் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு சொல்லுங்க இல்லையா? அது கன்ஃபார்மர் ஆச்சு. எனக்கு கன்ஃபார்மாக சொல்லியாச்சு. இந்த மாதிரி பம்மலில் போயிட்டு வேன் வருது, வேனில் ஏறி போனோம். விஜய் டிவி ஆர்டிஸ்டெல்லாம் இருப்பாங்க. ரெண்டு வேன் போகுது. அதில் டிஆர் சார் நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே உட்காந்தீங்க, சீட்டெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ப்ரோக்ராம் கேன்சல் போச்சு. இதோட விஜய் டிவி 2வது வாட்டி பெருசாக ஏமாறு. விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டோட விஜய் டிவி உள்ளே போயிட்டு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டோட போயிட்டு அங்கே ப்ரோக்ராம் பண்ணால் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்புறம் விஜய் டிவியில் போகலாம் பார்த்தா அதுவும் போச்சு. அதான் ஏமாற்றங்க. ஒரு கலைஞனுக்கு வந்து எனக்கு அதான் சொல்லிட்டேன் இல்லையா, திறமை இருந்தால் மட்டும் போதாது, முயற்சி இருந்தால் மட்டும் போதாது, அதிர்ஷ்டம்னு ஒன்று. முயற்சி பண்ணேன், அமுதவனை பார்த்தேன், பேசினேன், என் திறமையை அவர்கிட்ட காமிச்சேன். வீடியோ மூலமாக வீடியோஸ் எல்லாம் அவர் காமிச்சேன், பார்த்தாரு. கடைசியில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரப்போ கேன்சல் ஆகிடுச்சு. இதுதான் என்ன சொல்கிறது, பேட் லக்ன்றது. அதிர்ஷ்டம் தான் லைஃப்பில் முக்கியம். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் எல்லாருக்கும் வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆனோன்னே எல்லாருக்கும் பேமெண்ட்டுன்னா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் இப்போ எனக்கு 5000 சேலரினா எல்லாருக்கும் வந்து 2000 அட்வான்ஸ் போடுவாங்க. எனக்கு போகிறேன்றப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா, மொத்தம் பார்க்கலாம், நம்ம இது தானே, அப்புறம் மொத்தம் பார்க்கலாம் சொன்ன மாதிரி. அது தப்பாயிடுச்சு. இப்போ அட்வான்ஸ் வாங்கணுன்னா வந்து லக், அவங்களுக்கு ஒரு 2000 வந்து லக்கு. ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து காசு வந்துடுச்சு. நான் பைத்தியக்காரத்தனமாக என்ன பண்ணேன், அட்வான்ஸ்லாம் வேணாம், அப்புறம் மொத்தம் பார்த்துக்கலாம்னா போச்சு. அதுதான் அந்த காலத்துலலாம் ஒரு கடைக்கு வந்து நீங்கள் கடையை பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த கடையில் வந்து வாடகைக்கு வர போகிறீங்கன்னா ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. 100 அட்வான்ஸ் கொடுங்க கன்ஃபர்மேஷனுக்கு. அதே மாதிரி நம்ம அட்வான்ஸ் தரோம் நாங்கள், நான் தான் வேணாட்டேன். அந்த அட்வான்ஸ் திருப்பி தருவாங்களா தரமாட்டாங்கன்னு தெரியாது இல்லையா? அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, பெரிய பேனர் பெரிய ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஏமாற்றங்கள் இருக்கும் இல்லையா? இதோட ஓகே, கீழே போகலாம் வாங்க. தம்பி தூங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் சில்லறை விளாட இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே போங்க. ஓகே, சில்லறை எல்லாம் முடிச்சிட்டேன். சில்லறைலாம் அது உங்களுக்கே தெரியும், குட்டி வேலை சார்லாம் முடிச்சிட்டேன். நான் கீழே போய்ட்டு தம்பியை குளிப்பாட்டு இல்லை நான் காய்கறியாக வாங்கிட்டு வரணும். நேற்று நைட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பேண்ட்டெல்லாம் பண்ணி வச்சு, டிஆர் ட்ரெஸ் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது என்னென்னா போலீஸ் ஏதோ பர்மிஷன் தரலன்றாங்க, அதனால் வந்து அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு தூத்துக்குடி போனதே கிடையாது. நம்ம சொல்கிறேன் இல்லையா, ஏமாற்றம்ன்றது ஒரு பெரிய வலி. அந்த வலி நேற்று நைட்டு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன். சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அட்வான்ஸாக சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுன்ட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் பர்மிஷன் தரலாம், என்ன பண்ண முடியும்? அது கிடையாது. சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அது போயிட்டு வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில், ஆனால் நீங்கள் போகிற வேலையை பற்றி சொல்லாதீங்க, போயிட்டு வந்து சொல்லுங்கன்ட்டு. அதான் தூத்துக்குடி நான் போகிறேன்னு சொன்னது கேன்சல் ஆகிடுச்சு. இன்னும் இடத்துக்கு நான் போகிறேன், அது போயிட்டு வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட, ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். 99% கன்ஃபார்ம் பண்ணது கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நேற்று கார் வந்துருச்சுங்க. கார் கேட்டிருந்தாங்க, ஆனால் கார் எவ்வளோ செலவாச்சுன்ட்டு கமெண்ட்டில் சில பேர் சிஸ்டர் தேவிகான்ற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கார் 8500 ஆச்சு காருக்கு. 3 ப்ரோக்ராம் போய்ட்டு வர காசு காரில் போயிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு டென்ட்டு ஒருத்தன் இடிச்சிட்டு போயிட்டான், காருக்காரன். பின்னாடி ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான், அது ஒரு டென்ட்டு. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக நாஸ்தியாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில் எல்லாம் மாற்றுறதுக்கு 8500 ஆச்சு. 3 ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த 8000 சம்பாதிக்கிறது. சரி, ஓகே, போகலாம்.
கொடு. வை. கட்டே. அச்சோ, போச்சு போச்சு போச்சு. எடு ப்ரஷ் எடு, மறுபடியும் வைக்கிறேன். தப்பு. நீ தப்பு. நீ ஒழுங்கா பிடிக்கல. நீ ஒழுங்கா பிடிக்கலையே. கொஞ்சம் பேஸ்ட் வேஸ்ட்டு. முன்னமா புட்றா, வேஸ்ட்டாக போகுது மறுபடியும். சரி சரி, இப்போ கரெக்டாக வைக்கிறேன். கொடு. கரெக்டாக வைக்கிறேன். கொடு. கரெக்டாக வைக்கிறேன். தப்பு. நான் தான் தப்பு. புடி, ஆட்டாத. ரைட். நீ நீங்கள் வச்ச மூடியாங்க. அதை கொடு. மூடியை கொடுனா பிடிச்சின்ட்டு கொடு. சரி, இங்கே பாரு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூரிய கோவத்தில் இருக்கான். இருங்க வரேன். இப்போ சொல்லு. வணக்கம் சாய்ராமா. காதல் கொண்டே கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிகழ்த்தேன், உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே, ஏதோ தெய்வம் செய்தது. அப்பா அம்மா நாட்டுக்கு நீக்கு நிகழ்ச்சி காப்பி காரணம் இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி மீன் வெண்டைக்காய் அவக்காய் பீன் முள்ளங்கி தோசை ரொப்பண்டா கத்திரிக்காய் கொத்தமல்லி முட்டை தோசை முட்டை தோசை அவக்காய் பீன் அன்னாச்சி பழம் பழம் வடக்காய் கொத்தமல்லி அப்பாடி கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாய் காடுறம் பாவக்காய் கசக்கம் சர்க்கரை இனிப்பு உப்பு எப்படி இருக்கும்? புளி எப்படி இருக்கும்? புளி கசக்கம் மாங்காய் பொல்லுக்கம் அப்புறம் புளி பொல்லுக்கம். அதான் இது மாம்பழம் பழம் எப்படி இருக்கும் மாம்பழம்? ஏப்பம் வருமா? ஏன்னா மாம்பழத்துல ஏப்பம் பயந்து ஓடுற போறாங்க. சரி மாம்பழம் சொல்லிட்டேன். வேற என்ன? பூனை பால் கொடுக்கும். மாடு கொடுக்கும். காஃபி கொடுக்கும். ரைட். நாய் என்ன பண்ணும்? நாய் கத்தும். என்ன பண்ணும் நாய்? வேட்டை காக்கம். எவ்வளோ ஃப்ரெண்டு என்ன வச்சுன்னு போகிறாங்க? பூண்டு. சரி ஓகே. பூண்டு
இல்லை ஆக்சுவலாக சூரிய க்ளீனாக குளிப்பாட்டி இந்த யூரின் போட்டதெல்லாம் க்ளீனாக பண்ணி அங்கே சோப்பு அந்த பவுடர் இருக்குது அதெல்லாம் போட்டு ஊருக்கு போகலான்னு நினச்சேன். சூரிய ஊருக்கு போகல இன்னைக்கு. இந்த பார் என்ன பார் இது பாருங்க இருங்க. ஐயோ இருங்க அது மட்டும் நான் எடுத்துறேன். சரி 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 டாடி சரி ஓகே ஓகே ஓகே. டாடி கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் போட்டு பண்ணிக்கிறேன். Time இப்போ நான் இருக்கா? எதுக்கு போனா அது தெரியாது. அது எதுனா காரணம் டைம் இருக்கா? இருக்கா? ஐயோ மணியாவது சரி ஓகே பாய் சொல்லு. ஜீம்பு பாப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம குளிப்பாட்டுறேன். அங்கே போயிட்டு சாப்பிட்டு இங்கே வந்து குளி. இந்த கொல்லு எந்திரிச்சு டேட் சொன்னேன் இன்னைக்கு. ನಾಳೆ 1974 వెళ్ళి బాబు వెళ్ళి வெள்ளி సమీపు சாமி பாயின்னு வரட்டேன். வெள்ளிக்கிழமை தானே. சரி ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா பாய் 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 சொல்லு. பாய் பாய். இங்கே பாருங்க ப்ரெஸ்ஸு நம்ம பேஸ்ட் வச்சு எங்கே வைப்போம்? இவன் இதில் வச்சுருக்கான் பாருங்க. இவன் ஐடியா பாருங்க. அம்மா முருகன் இங்கே பாருங்க இந்த புனல் குத்தி வச்சுருக்கான் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் வைக்கிறேன்னா கரெக்டாக பிடிக்கணும். டிங்குன்னு ஆட்டினா எப்படி வைக்க முடியும்? வச்சு லைட்டா நான் பரவாயில்ல. இன்னைக்கு வானத்தில் சுத்துதடி 9 நவகிரகம் பூமியில் எடுத்து வந்த தலையில தான் கரகம். சரிந்தா பாய் சொல்லு. மேலே கூடிய கீழே வந்துடும். உள்ள போகுது ஆட்டினா வந்துடும். சூரிய அது போட்டாங்க. கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணால் இப்போ இது வேஸ்ட்டு. என்ன வேஸ்ட்டு பண்ண எவ்வளோ காசு கம்பாரி எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் தப்பு இல்லை தான் தப்பு. நான் பிடிச்சேன் ஆட்டி பார்த்தீங்கன்னா தான் போட்டான். சரிந்தா வேறு பேஸ்ட்டு வைக்கிறேன்தா. இது மேலே வைக்க சொல்ல நான் சொன்னேண்ணா. இது எது தெரியுமா இருக்குது? இது எதுக்கு வச்சுருக்க சொல்லு. ஓகே பாய் இப்போ வந்துச்சு அவனுக்கு சமாதானம் பண்ணோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய் சொல்லு பாய். யார் மேலே தப்பு நீங்களே சொல்லுங்கள். சூரிய மேலே என் மேலேயா? நீ கேடு யார் மேலே தப்பு நீயே கேடு. அவங்க சொல்லுவாங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஐயோ மறந்துட்டேன் சாரி. நேற்று வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தோம் நானே எங்கள் ஒய்ஃபும். அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோ ஒரு 11:30 மணிக்கு நான் போடுறேன். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. பர்த்டே போகிறதுக்கு முன்னாடி காசி தேட்டருக்கு முன்னாடி ஒரு சிஸ்டரும் அவங்க குழந்தைங்கிட்ட பேசினாங்க. அந்த சிஸ்டர் பேர் மோனிகா. சொல்லு. மோனிகா. அவங்க குழந்தை பேர் தியா. மோனிகா ஹாய். தியா ஹாய். நல்லா இருக்கேன்னு கேட்டேன் அவங்கள. ரொம்ப நல்லா வந்து பேசினாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம கிட்ட பேச அவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பாருங்கள். இன்னொரு ஒரு மனசு உங்களுக்கு எனக்கும் பொதுவாக எல்லாருக்கும் வலிக்கிற மாதிரி ஒரு வீடியோ சொல்கிறேன். அப்படியே மனசு எனக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே. நாம முட்டாளா இல்லாட்டி அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்க.